ஹாய். நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு எப்பயாச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா? என்னது பேடில் இன்க்ரீடியன்ட்ஸா அப்படின்னு கேட்குறது புரியுது. பட் எஸ், சாப்பிட்ற ஐட்டம்ஸில் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை டச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயும் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து தான் வாங்கணும். நாம் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸில் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக் லேயர்ஸ், ஆடட் ஃப்ராக்ரன்ஸ், டைஸ்ன்னு எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்கிற ஃப்ரெஷ் ஸ்மெல் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுவும் கெமிக்கல்ஸ் தான். நம்ம ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். இந்த ஃப்ராக்ரன்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கிற பேட்ஸ் யூஸ் பண்ணால் இரிட்டேஷன், இச்சிங், ரேஷஸ்னு என்னன்னாலும் வரும். ஸோ சிம்பிள் ஸ்வாப் என்ன? ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத, குளோரின் ப்ளீச்சிங் இல்லாத, அன்னெசரி கெமிக்கல்ஸ் இல்லாத காட்டன் பேட்ஸாக பார்த்து வாங்குங்க. நம்ம பீரியட் அப்போ எவ்ரி மந்த் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸ் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்க வேணாமா? ஸோ அன்னெசரி கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் வை நாட்? கண்டிப்பாக ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாய்.